Welcome back to Arika's Kitchen. Explore the foodie in you. இன்னைக்கு ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னலான கருப்பட்டி கூல். இதுக்கு 1 கப் தண்ணியும் 1/2 கப் கருப்பட்டி பாகும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் கருப்பட்டியும் தண்ணியும் சேர்த்து பாகு செஞ்சு வடிகட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் தண்ணியும் 1/2 கப் கருப்பட்டியும் சேர்த்து பாகு செஞ்சு வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துகிட்டு இந்த பாகு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது அப்படியே அந்த அரிசி மாவில் ஊற்றி ஒரு மரக்கரண்டியோட கைப்பிடி வச்சு இந்த மாவு வந்து நல்லா கிளறி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பட்டி பாகை ஆட் பண்ணி இந்த டோ வந்து நல்லா திக்கான ஒரு டோவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போது கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நம்ம விரவி வச்சுருக்கிற இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால் ஷேப் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பால் ஷேப்பில் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப் பண்ணலாம், இல்லைனா லைட்டாக அந்த பால் மாதிரி செஞ்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தட்டை ஷேப் கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஷேப் கூட பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான எல்லா ஷேப்லேயும் நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியான அளவு மாவில் வந்து 1 கப் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி அந்த அரிசி மாவு தண்ணி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எந்தவித கட்டியும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1 கப் தேங்காய், 1 கப் தண்ணி, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பாலை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமானால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு தடவை அந்த தேங்காய் பாலை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு துணி வடிகட்டி வச்சு இன்னொரு தடவை இந்த தேங்காய் பாலை இருத்துட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காயோட திப்பிகள் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கூழ் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 கப் கருப்பட்டி பாகு, 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி பாகு இல்லாதவங்க 1 கப் கருப்பட்டியும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து பாகு செஞ்சு வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா அகண்ட பாத்திரத்தில் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டினா கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் பண்ணாலே போதும். இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற அந்த ஷேப் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு எல்லாத்தையும் இந்த பாகில் போட்டு நம்ம வந்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். குறைவான எண்ணிக்கையில் அதை வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாவு எல்லாம் உடஞ்சி போயிடாமல் கரைஞ்சி போயிடாமல் நம்மளுக்கு வந்து வெந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எல்லாமே கரைஞ்சி கூலாக போயிடும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஷேப்பையுமே வந்து தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கருப்பட்டி பாகை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு அகண்ட பாத்திரத்தில் இந்த கருப்பட்டி பாகை ஊற்றிடுங்க. இதோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு தண்ணி 1 கப், அந்த தேங்காய் பால் 1/2 கப் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் திக்கான ஒன்று நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், சூப்பரான கருப்பட்டி கூழ் தயார். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செம்மையான ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.